இன்று இந்த சித்தாண்டிலே இருந்து இந்த விடயத்தை பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தற்பொழுது நாட்டிலே மகாவலி அதிகார சபையினுடைய அடாவடிகள், மகாவலி அதிகார சபையினுடைய நடவடிக்கைகளை பற்றி சித்தாண்டிலே இருந்து பேசுவது பொருத்தமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த 4-5 வருடங்களாக நான் கடந்த 15 வருடங்களாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. ஆனால் கடந்த 4-5 வருடங்களாக ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்த ஒரு விடயம்தான் இந்த மகாவலி பி வலயத்தினுடைய மகாவலி பி, அதாவது எங்களுடைய மாதுமையா தெற்கு சிஸ்டம் பி வலயத்தினுடைய நில அபகரிப்பு சம்பந்தப்பட்ட விடயம் மிகவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கடந்த காலத்தில் இருந்தது. அந்த தமிழ் சமூகத்தை பற்றி, எங்களுடைய தமிழர்களை பற்றியும் இந்த இடத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய ஞாபகங்கள் எல்லாம் ஒரு குறுகிய காலம்தான் இருக்கு. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே கடந்த காலத்திலே நடந்த விடயங்களை மறந்து அடுத்த விடயத்தை நோக்கி நாங்கள் போயிருக்கின்றது எங்களுடைய ஒரு ஒரு சாதாரணமாக பல விடயங்களில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய மாவட்டத்திலே இருந்த நிலவரம், மகாவலி அதிகார சபையினால முன்னெடுக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளில் தற்பொழுது வவுனியா பிரதேசத்தில் வன்னி மாவட்டத்திலே மகாவலி எல் வலயத்திற்கு நடக்கிற விடயத்தை பார்த்தால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே விடயம் தான். மகாவலி பி வலயத்திலே 4 வருடங்களுக்கு முதல் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி, அந்த அநீதி இப்பொழுதும் அநீதிக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. ஆனால் தற்பொழுது அந்த அநீதியான விடயம் பெரிய அளவிலே ஒரு பூதாரமான பிரச்சனை இல்லாவிட்டாலும் கூட அதே பிரச்சனை இப்பொழுது மகாவலி எல் வலயத்தில் கியூலோயா என்ற பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் 4 வருடங்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற பலர் அந்த அனுராதா யஹம்பத் என்ற ஆளுநர் அம்மையாருடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் அந்த காலப்பாதையை தடை செய்திருக்காட்டி நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மகாவலி பி வலயத்தினுடைய நிலங்களை நாங்கள் இழந்திருப்போம். நாங்கள் அந்த நேரத்திலே நீதிமன்றங்களை நாடியிருந்தோம். இன்று பலர் வந்து தாங்கள் தான் வழக்கு போட்ட, தாங்கள் இந்த வழக்கை போட்டு நீதிமன்ற தடை உத்தரவை போலீசார் முதல் சொல்லி சொன்னால் இந்த நீதிமன்றத்திலே அந்த வழக்கை போட்டது யார் என்றதையும் பார்க்கிறோம். அதிலே அந்த வழக்கு என்னுடைய பேரிலே, என்னுடைய அந்த நேரத்தை சக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜனானுடைய பேரிலே தான் அந்த வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கிலே தந்த ஒரு தீர்ப்பை வைத்துதான் ஏறாவூர் நீதிமன்றத்திலே மகாவலி அதிகார சபைக்கு எதிராக, போலீசாருக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த ஒன்றை போட்டோம். அது மாத்திரமல்ல, வீதியிலே இறங்கி நாங்கள் போராட்டம் செய்தோம், வழியை மறைச்சு போராட்டம் செய்தோம். நான் பணியாளர் சங்கத்தை ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அழைத்து சென்றிருந்தோம். கொழும்பிலே தூதுவர் மேலே சந்திக்க அழைத்து சென்றிருந்தோம். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் சம்பந்தமாக பேசியிருந்தோம். இப்படியான கடுமையான முயற்சியை எடுத்துதான் அந்த நேரத்திலே மகாவலி பி வலயத்தை அந்த அரசாங்கம் பெரும்பான்மை சமூகத்துடைய கையிலே கொடுக்கிறதை நாங்கள் தடை செய்திருந்தோம். இன்று மட்டக்களப்பிலே இந்த பிரச்சனை இல்லை என்றதுக்காக, பிரச்சனை இல்லை என்று நான் சொல்ல வரல, இன்று மகாவலி பி வலயத்தினுடைய அந்த பி வலயம் மீது இருந்த அந்த பார்வை சற்று மகாவலி எல் வலயம் மீது இந்த அரசாங்கத்தில் பொழுது இன்னும் இந்த காணிகள் எங்களுடைய பணியாளர்களுடைய மேச்சத்தரையோடு சம்பந்தப்பட்ட காணிகள், இன்று பொங்கல் விழா நாங்கள் எங்களுடைய புது நெல்லை நாங்கள் படைத்து நாங்கள் எங்களுடைய விவசாயிகள் நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கு முக்கியமாக இருக்கிற எங்களுடைய நிலம், இந்த நிலம் சம்பந்தமான முடிவுகள் இதுவரைக்கும் நிரந்தரமான முடிவு எடுக்கப்படவில்லை. அண்மையில் நடந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தை கூட, அதுக்கு முதல் நடந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்துக்கு சொன்ன விடயத்துக்கு முரணான ஒரு விடயத்தை சொல்றாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த மறதி குணங்கள் திருப்பி மீண்டும் ஒரு புதுசாக கும்பல் வந்து எங்களுடைய மகாவலி பி வலயத்துக்குள்ளே அத்துமதி வந்து சிலர் வந்து அதை வருகை தந்தால்தான்
இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஞாபகம் வரும் ஒன்று. வளமையாக இப்படிதான் 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியிலே செயல்பட்ட அரசியல்வாதிகள் நான் நினைக்கிறேன் முன்னாள் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் குராசிமையா போன்றவர்கள் கடுமையான நேரத்தில் தான் அது அந்த நேரத்தில் தடை செய்தார்கள். இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த அதே பிரச்சனை வவுனியாவிலே ஆரம்பித்திருக்கு. எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுடைய தமிழர் தாயகத்திலே நடக்கிற நிலாவகரிப்புக்கு எதிராக ஒருமித்த அணியாக நின்று போராட வேண்டியது எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இன்று கியூல்லுயா பிரதேசத்திலே நடக்குது, அது எங்கட பிரதேசம் அல்ல. அதுல என்ன நடந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் நாளைக்கு எங்களுக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்களும் அதே மாதிரியான நிலைப்பாட்டில் இருப்பார்கள். வவுனியாவிலே சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன். அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக மணலாறு பிரதேசத்திலே வெள்ளையான பிரதேசத்துக்கு அதற்கு பெயரை வைத்து 80களிலே வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலே அந்த தொடர்பு முற்றுமுழுதாக தமிழர் தாயகம் என்ற அந்த நிலைப்பாடு இல்லாமல் செய்வதற்காக மணலாறு என்ற பிரதேசத்தை வெள்ளையான பெயரை மாற்றி அந்த பிரதேசத்திலே 4000க்கும் அதிகமான சிங்கள சகோதரரை கொண்டு குடியேற்றி அந்த சிங்கள சகோதரருக்கும் வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லாமல் என்றால் தண்ணி இல்லை. அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு 2011ஆம் ஆண்டிலே தமிழர் நிலப்பரப்பிலே இருக்கிற 14,000 ஏக்கர் நிலத்தை அழித்து வவுனியாவிலே இருக்கிற தண்ணியை அந்த மணலாறு பிரதேசத்துக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கை மஹிந்த ராஜபக்ச அரசு எடுத்தது. அது மீண்டும் கோட்டாபய ராஜபக்ச அரசு தன்னுடைய காலப்பகுதியில் மேற்கொண்டது. போராட்டங்களுக்கு மத்தியிலே கைவிடப்பட்ட அந்த முன்மொழிவை இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து 23,000 மில்லியன் செலவிலே 4,000க்கு ஒரு கிட்டத்தட்ட சுமார் 4,000 பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள சகோதரருக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாவலி எல்லையத்தினூடாக வவுனியாவிலே இருக்கும் தமிழர் நிலம் 13,000 ஏக்கரை அழித்து ஒரு தமிழனுக்கும் பிரயோசனம் இல்லாத வகையாக அந்த தண்ணியை கொண்டு போக போறார்கள். இதுதான் மகாவலி எல்லையத்தில் தற்பொழுது நடக்க இருக்கும் இந்த கியூல்லுயா திட்டம். அந்த வகையிலே நான் இதை ஒரு சின்ன ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய இந்த நேற்றும் பார்த்துதான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இடக்கட அரசியல் செய்வதற்கு ஒரு அரசியல் வியாபாரி அவருடைய பேரை கூட நான் சொல்லி அவருடைய அந்த கருத்தை பெருசாக விருப்பப்படவில்லை. அவர் நேற்று 2-3 நாளைக்கு முதல் வந்து சொல்லிட்டு போனார். மயிலத்த மடு சம்பந்தமாக தேர்தல் காலத்திலே வாக்குறுதிகளை வழங்கினார்கள். இன்னும் மயிலத்த மடுவை அவருக்கு மீட்டு கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒரு போதையிலே பேசுகிறவர் நேற்று வந்து பேசிட்டு போயிருக்கிறார். அவருக்கு தெரியாது அந்த விடயம் சம்பந்தமாக இன்று வரைக்கும் அந்த விடயத்துக்கான சில நேரத்திலே அந்த விடயங்களை முன்னெடுத்த எங்களுடைய தமிழ் சமூகம் மறக்கிறது போல மறந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த பிரச்சனை நாங்கள் மறக்கவில்லை என்றால் அது நாங்கள் கொடுத்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தவிர, பண்ணையாளருக்கு கொடுத்த வாக்குறுதியை தவிர ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்குறுதி அல்ல. அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறது எங்கட விளம்பரத்துக்கு அல்ல. அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறது இந்த சித்தாந்தி மக்களுக்கு மாத்திரமல்ல. அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறது எங்களுடைய தமிழர் நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். நிலம் இல்லாத ஒரு நாட்டிலே அரசியல் உரிமை என்றது ஒரு பிரியோசனமற்ற ஒரு விடயமாக மாறும். அந்த காரணத்துக்காக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம். பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் தேவைப்படுவோம், நாங்கள் அந்த நேரத்தில் வருவோம். பிரச்சனை இல்லாத நேரத்தில் பிரச்சனை இல்லை என்றது அல்ல. பிரச்சனைக்கு இது வரைக்கும் அது பூதாகரமாக அந்த பிரச்சனை வேற இல்லை. அப்ப நாங்கள் பொங்கல் நிகழ்வுகள் கொண்டாடினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் காணுவதற்கு எங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் என்றது அல்ல. இது தமிழருடைய பிரச்சனை என்றதின் அடிப்படையில் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்காக நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காக இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் செயல்படுவோம். எங்களுடைய மக்களும் அவதானமாக இருக்க வரும். தற்பொழுது வவுனியாவிலே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தை இந்த பிரச்சனை கைவிட்டதாக அல்ல. இந்த பிரச்சனை மீண்டும் மட்டக்களப்பிலே வரக்கூடிய சூழல் இருக்கு. இந்த விடயங்களை எதிர்த்து நாங்கள் ஒரு அணியாக நின்று போராடி நாங்கள் வெல்ல விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலங்கள் நாங்கள் முழுமையாக இழந்து நாங்களும் நீர்கொழும்பு பிரதேசத்திலே எப்படி தமிழ் என்ற அந்த அடையாளத்தை இல்லாமல் போய் பெரும்பான்மை சமூகத்தோட ஒரு கலப்பு முறையில் வாழ்வது போல எங்கட பிரதேசங்களே வந்து நிலைமை மாறும்.
அந்த விடயங்களை எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பு, எங்களுடைய மொழி, இந்த அடையாளங்களை தொடர்ந்து வைத்திருப்பதற்காக இந்த சித்தாமி சமூகம் போல அமைப்புகள் இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதும் நடத்துவதும் உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம் என்று சொல்லி மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.